நமஸ்தே. நான் டாக்டர் நந்தினி. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் போது ஒரு சின்ன டாப்பிக்கை பற்றின டிஸ்கஷன் வந்தது. அது எதை பற்றி அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஜிபே அப்படின்ற ஒரு இது ஆப் யூஸ் பண்ணுறோம். அன்றாடம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பரிமாற்றங்களில் பரிமாற்றங்களுக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஜிபேயில் சம்டைம்ஸ் நம்ம எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். என்னென்னா, நம்ம அனுப்புகிற அமௌண்ட் பெண்டிங் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் காட்டும். நம்ம அனுப்புகிற நபருக்கு போகாமல் அது பெண்டிங்கில் இருக்கும். ஒரு 2-3 நாளில் கிளியர் ஆகிடும். உங்கள் பேங்க் சைடில் கிளியர் ஆகி திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அந்த அமௌண்ட் அப்படின்ற மாதிரி ஹோல்டில் இருக்கும். இதனோட அடிப்படை யாராவது யோசிச்சது உண்டா? அந்த 3 நாள்லேயோ 2 நாள்லேயோ அந்த அமௌண்ட் எங்கே தங்கி நிற்குது அப்படின்றது யாருக்காவது ஒரு ஐடியா இருக்குமா? இது எல்லாமே ஆன்லைன் ஸ்கேமில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்கேம். இது யாரும் ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இது ஓப்பனாக பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளோ வாய்ப்புகளோ இன்னும் அமையலை. இன்னும் அந்த அவேர்னஸ் வரலன்றதை தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த அமௌண்ட் எங்கே போகுது, யாரோட ரொட்டேஷன் இது, எந்த இடத்துல இது ரொட்டேட் ஆகுது, இந்த அமௌண்ட்டு எங்கே ஸ்டாக் ஆகுது அப்படின்றது ஒரு சின்ன கேள்விக்குறி. சுமார் இப்போ ஒரு 12 மணிலேருந்து 3 மணி அளவில் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோமோ, அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுற அமௌண்ட்டு யாருக்கெல்லாம் பிளாக் ஆகுதோ, இது ஒரு நபர் ஒரு 1000 ரூபாய் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் பிளாக் ஆகுது அப்படின்னா, ஒரு 10 பேர் 1000 ரூபாய் பண்ணால் அது 10,000 ரூபாய். இந்த 3 மணி நேர கேப்பில் எவ்வளோ பேர் பண்ணுறோமோ அத்தனை பணம் அங்கே தேக்கப்பட்டிருக்கு. அந்த தேக்கப்பட்ட பணம் எங்கே இருக்குது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. நன்றி.